அரிய வகை ஆமைக்குட்டிகளை கடத்த முயற்சி செய்த ஓர் இந்திய பிரஜை கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தின் முதலாவது முனையத்தில் கைது செய்யப்பட்டார். மலேசியாவில் ஓர் உணவகத்தில் சமையல்காரராக வேலை செய்து வந்த 41 வயதுடைய அந்த இந்திய பிரஜை கடந்த செவ்வாய்க்கிழமை கோலாலம்பூரிலிருந்து இந்தியா பெங்களூருக்கு புறப்படுவதற்கு தனது பயணப் பெட்டிகளை சோதனைக்கு அனுப்பிய போது 2 பெட்டிகளில் ஒன்றில் 2500 அரிய வகை ஆமைக்குட்டிகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. KLIA-வில் உள்ள மலேசிய எல்லை கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாடு அமலாக்க தரப்பினர் அந்த இந்திய பிரஜையை கைது சோதனை செய்தபோது அப்பெட்டி பெங்களூரில் ஒப்படைக்கும்படி தம்மிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் பெட்டிக்குள் ஆமைக்குட்டிகள் இருப்பது தமக்கு தெரியாது என்றும் அவர் காரணம் கூறியுள்ளார் என்று அமலாக்க ஏஜென்சியின் KLIA கமாண்டர் இப்ராஹிம் முகமது யூசுப் தெரிவித்தார். ஆமைகளை கடத்துவதற்கு சம்பந்தப்பட்ட நபர் கைக்கூலியாக பயன்படுத்தப்பட்டுள்ளார் என்றும் அந்நபரின் பயண டிக்கெட் மற்றும் பயணப் பெட்டி அனைத்தும் மலேசியாவில் உள்ள கடத்தல்காரர்களால் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். பெட்டிக்குள் ஆமைக்குட்டிகள் இருப்பது அந்த நபருக்கு நன்கு தெரியும் என்று நம்பப்படுகிறது. கைது செய்யப்பட்டுள்ள அந்த இந்திய பிரஜை தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள வேளையில் அவரிடம் இருந்து 3,48,000 ரிங்கிட் மதிப்புள்ள ஆமைக்குட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.